அரசு பணியை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு அஃபெக்ட் ஆகிரும், பார்த்து பண்ணுங்கன்னா அவர் கண்டுக்கவே இல்லைங்க. அவர் கேட்டால் எப்போ பார்த்தாலும் நான் பிஸின்னு தான் சொல்லுவாங்க. வழக்கு பதியுமா பார்க்கலாம். இதோ உள்ளாட்சி செயலாளரின் உல்லாச பங்களா கோடிகளை சுருட்டியது அம்பலம். பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அல்லது அரசு உயர் அதிகாரிகள் வேண்டுமானால் பல கோடி மதிப்பில் ஆடம்பர பங்களாவை கட்டலாம். ஆனால் சாதாரண கிராம ஊராட்சி செயலாளரான ஒருவர் பல கோடி மதிப்பில் சகல வசதிகளுடன் கூடிய உல்லாச பங்களா கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் அவர் ஊராட்சியில் எந்த அளவு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்க வேண்டும்? கோவை மாவட்டம் அன்னூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்தது குன்னத்தூர் ஊராட்சி. இங்கு சுமார் 20 வருடங்களுக்கு முன் கணேசபுரம் எனும் கிராமத்திலிருந்து ஓட்டை சைக்கிளில் வந்து ஊராட்சி செயலாளராக சேர்ந்தவர் கார்த்திகேயன். பிறவியிலேயே குறுக்கு புத்தி கொண்ட இவர் பணியில் சேர்ந்த ஓரிரு வருடங்களிலேயே எப்படி ஊழல் செய்யலாம் என கற்றுக்கொண்டதால் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு பல கோடி சேர்த்து உள்ளதாக சொல்கிறார்கள். குறிப்பாக லே அவுட் அப்ரூவலில் மட்டும் பல லட்சம் வாங்குவதும், மேலும் இவரின் பினாமிகள் பெயரில் ஒரு சைட்டை இலவசமாக பெற்று வந்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இது போக குடியிருப்பு பகுதிகளில் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி, குடிநீர் விநியோகிப்பது என சகலத்திலும் ஊழல்தான். மாணிக்கம் பாளையம் பகுதியில் ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவருக்கு கிணறை மூடி அதை மறைக்க சோலார் தகடு பதித்த சைட்டை விற்றுள்ளார்கள். மேலும் இப்படி தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மேல் புகார் செல்ல கடந்த 3 மாதத்திற்கு முன் கஞ்சப்பள்ளி ஊராட்சிக்கு மாற்றப்பட்டுள்ளார். தற்போது இவரின் தில்லுமுள்ளுகளை ஊராட்சி நிர்வாகம் தூசு தட்டி வரும் நிலையில் தனக்கு எதிரான ஆவணங்களை அளிக்கும் நோக்கில் மீண்டும் குன்னத்தூர் வர பகீரத முயற்சி செய்து வருகிறாராம். ஐயா, தணிக்கைத்துறைன்னு ஒன்று இருக்குதுங்க ஐயா. அதேவே குன்னத்தூர் ஊராட்சிக்கு அனுப்பிச்சுட்டு அது என்ன 3 ஆண்டுகள் என்னென்ன ஊழல் நடந்திருக்குதோ அதேவே சரி அதை அனுப்பிச்சுட்டு அது சரி பார்த்து குன்னத்தூர் மக்களவை காப்பாற்றுங்க ஐயா. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரணமாவே நம்ம நாட்டுல ஊழல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சில ஊழல்கள் மறைக்கப்பட்டு வருது, சில ஊழல்கள் வெளியில கொண்டு வராங்க. இந்த 2 விஷயத்திலுமே நிறைய கேள்விகள் மக்கள் சைட்ல இருந்து இருக்கு. அதையும் தாண்டி அதிகாரிகள் தங்களோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது, லஞ்ச ஒழிப்பு, ஊழல், இப்படி பல கேள்விகளை இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிற வழக்கறிஞர் சார் கார்த்திக் பிரபு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு இந்த இன்டர்வியூ நான் உங்க கூட இருக்கல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட செகண்ட் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் இன்டர்வியூ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுமா. அது மட்டும் இல்லாமல் நான் பேசின விஷயங்களை எடிட்டிங்கில் கட் பண்ணாமல் உண்மையை அப்படியே போட்டதுக்காக உங்களுக்கும் உங்களுடைய குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்மா. தேங்க்யூ சார். சார், என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி சார், சாதாரணமாகவே நம்ம நாட்டில் ஊழல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது சார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஊழல் லஞ்சம் இதை பற்றி பேசணுன்னாவே அதற்கு முன்பாக அப்துல் கலாமுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அவர் ஒரு பெரிய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கனவு வச்சுருந்தார். 2020 இந்தியா ஒரு வல்லரசாக உருவாகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. அதற்கு லஞ்சம் இல்லாத ஒரு நாடு உருவாகணும் அப்படிங்கிறத நினச்சாரு. அந்த லஞ்சம் இல்லாத நாடு உருவானாதான் ஒரு சமூகமும் சமுதாயமும் அந்த மக்களும் நல்ல முறையில் வாழவும் முடியும், அந்த சமூகமும் சமுதாயமும் நாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. அதற்காக முயற்சிகளை அவர் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் உண்டு பண்ணிகிட்டே இருந்தார். அதற்குள்ளே அவர் தவறிட்டார். இருந்தபோதும் அவருடைய அந்த வார்த்தைகளை மாணவர்கள் எழுச்சியாக நினைத்து ஒவ்வொரு மனிதனும் லஞ்சம் வாங்குவதை அவமானமாக, அவருடைய வார்த்தையைப்படியே அவமானமாக நினைத்தால்தான்
இந்த விஷயங்கள் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. சார் நீங்கள் சொன்னது ரொம்பவே கரெக்ட் சார். ஆனால் வந்து அவமானமாக யாரும் நினைக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் ஊழல் இப்பவும் தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் தான் இந்த மாதிரி நிறையா ஊழல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் சட்டம் எந்த மாதிரி அவங்க மேலே நடவடிக்கை இல்லை, நிச்சயமாக. ஏதாவது இப்போது இந்த லஞ்சம் ஊழல் இதுக்கெல்லாமே சுதந்திரத்துக்கு முன்பாக 1947க்கு முன்பாக இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் தான் எல்லாம் காமனாகவே தான் இருந்தது. ஆனால் அந்த பிரிவுகள் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு ஒரு கரையான் போல் நாட்டு முழுவதுமே பிடிச்சிருக்கின்ற இந்த ஊழல் லஞ்சத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வராங்க. ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1988 1988 அதை கொண்டு வராங்க. அப்போ அந்த சட்டத்தின்படி தான் அதுக்கு சிறப்பு பிரிவுகளை உருவாக்கி அந்த சட்டத்தின்படி குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கடுமையான தண்டனைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக ஒரு சட்டம் உருவாக்குனாங்க. அந்த சட்டத்தின்படி லஞ்சம் வாங்குகின்ற அரசு அதிகாரிகளோ ஊழல் செய்கின்ற நபர்களோ தப்பிக்கவே முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, மக்களுக்கு யாரிடம் போய் புகார் கொடுப்பது, எப்படி அணுகுவது அப்படிங்கிற அந்த விஷயங்களே தெரியறதில்ல. அந்த விஷயத்தை தான் மக்கள் சரியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கான சட்டங்கள்லாம் இருக்குது சார். அப்போ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மக்கள் அதை எப்படி சார் கொண்டு போகணும்? அதாவது இப்போது அரசு அதிகாரிகள்னு வைங்க. அரசு அதிகாரிகள் அப்படிங்கிற யாரெல்லாம் அரசு அதிகாரி அப்படிங்கிற விஷயத்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 21 அதற்கான விளக்கத்தை கொடுக்குது. ஒரு மாநில அரசோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் கீழோ பணிபுரியும் நபர்கள் அரசு அதிகாரிகளாக பார்க்கப்படுகின்றார்கள். அப்போது இந்த அரசு அதிகாரிகள் தங்களுக்காக நியாயமாக அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த பணத்தை, தங்களது ஊதியத்தை தவிர ஒரு பைசாவை கூட வேறு யாரிடமும் இருந்து வாங்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பைசாவை கூட அந்த மாதிரி வாங்கும் பொழுது அதுதான் ஒரு பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுது. இதுதான் அடிப்படை. அப்போது இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் பொழுது அது தொடர்பாக அதற்கு தனியாக ஒரு துறை இருக்குது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு துறை இருக்குது. அது இப்போ கோயம்புத்தூரில் வந்து கவுண்டம்பாளையத்தில் இருக்குது அந்த ஆஃபீஸுங்க. அங்கே பொதுமக்கள் நேரடியாக சென்று புகார் கொடுக்கலாம். எந்த அரசு அதிகாரி இதுபோல் லஞ்சம் வாங்குகின்றார்களோ அந்த பர்டிகுலராக அந்த அரசு அதிகாரியின் மீது அங்கே புகார் கொடுக்கலாம். புகார் கொடுப்பவர்களினுடைய பெயர், அவர்களுடைய விவரங்கள் வெளியிடப்படாது. தகவல் வெளியெல்லாம் யார்கிட்டையும் லீக் பண்ண மாட்டாங்க, ரகசியமாக தான் வச்சுக்குவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக இயங்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை அவங்க வளையத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது தான் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். அவங்க சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸும் போவாங்க. அதனால் அந்த அலுவலகத்தில் நேரடியாக சென்று புகார் கொடுக்கலாம். அதற்கான வரம்புகள்லாம் இருக்குமா? வணக்கங்க. உங்கள் பேருங்க, நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க? என் பேர் மணிங்க, மாணிக்கம்பாளையம், மேற்கு மாணிக்கம்பாளையத்துலேருந்து வந்துருக்குறேங்க. கார்த்திகை பற்றி நான் சொல்கிறதுக்கு வந்துருக்குறேங்க. கார்த்திகாயன் இது வரைக்கும் அவர் வந்து ரிசர்வ் சைட்டோ அப்ரூவ்டு இதில் வந்து பல கோடி ரூபாய், அதாவது 8வது வால் மட்டும் 1,50,00,000 ரூபா, 1,50,00,000 8வது வால் மட்டும் அவர் வாங்கிக்கிறார். அதே மாதிரி 9 வார்டு இருக்குது. 9 வார்டில் எத்தனை வாங்கியிருப்பார்? இது வந்து நான் கிராம சபை கூட்டத்திலேயே வந்து நான் பேசிக்கிறேன். இதில் பேசி சண்டையும் கூட பிடிச்சிக்குது. எதுக்கு இவ்வளோ வெள்ளம் கேட்குறீங்க, இது எதுக்கு வாங்குறீங்க, எஸ்சிகளுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணுமில்ல, இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், நான் சண்டையும் முடிச்சிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அவர் வாடு சவரீது பண்ணுவார். அவர் என்ன முடிவெடுக்கிற அதுதான். யார் எந்த இது அதிகாரி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அவர் என்ன அவர் முடிவெடுக்கிறது அதுதான். தலைவர்கள் எதுவுமே இது இல்லை. வேறு வந்து நான் சைட்டுக்கு வந்து அப்ரூவ்டு வீடு கட்டுறதுக்கு
கேட்பாங்க. அதுலேயும் அப்படித்தான் ஃபுல்லாக வாங்குவாருங்க, கணக்கு மீறி வாங்குவார். அதாவது பணம் இல்லாமல் வந்து என்ற ஓட்ட பொதுமக்கள் வந்து இது என்ன கார்த்திகாயம் வந்து இப்படி அதிகமாக 30,000 40,000 வீடு கட்டுறதுக்கு ஒரு 2 சென்ட் 1 சென்டில் அப்படி விடுவாங்கன்னு அது வந்து சொல்லுவாங்க. நாம் சொல்ல முடியாது, அவன் என்ன சொல்கிறான்னு அதுதான், அது உண்மைதான். அவருக்கு எல்லாம் எந்த சைட்டு போட்டாலும் அவருக்கு சைட்டு ஒதுக்கணும். 9 வார்டுலேயும் அவருக்கு வந்து சைட்டு இருக்குது, அவர் வேலையே இருக்குது. அதை பாருங்க, 8வது வார்டு மட்டுங்க 1,50,00,000. அதாவது பப்ளிக்கில் தெரிஞ்சது, அதாவது பப்ளிக்கில் வந்து தெரிஞ்சது தெரியாமல் 9 வார்டுலேயுமே எல்லா வார்டுலேயும் சைட்டுக்கு அப்ரூவ்டு அவர் இந்த பில்லு தான் அப்ரூவ்டு ஃபுல்லாக கொடுத்துக்குறாங்க ஆச்சுங்களா. அப்போ 9 வார்டில் எத்தனை சம்பாதிச்சிருப்பார், எத்தனை ஓடி சம்பாதிச்சிருப்பார், எல்லாம் சைட்டில் தான், எல்லாம் அப்ரூவ்டு தான். யாருக்கு எந்த வயசும் கிடையாது, யாரும் கேட்குறது இல்லைங்க. நான் புகார் கொடுத்துருக்குறேங்க, நான் அம்மா சிஎம்க்கு அனுப்பிச்சிருக்கிறேன், சிஎம்க்கு வந்திருக்குது, அதெல்லாம் அப்படியே அமுத்திட்டாங்க. இன்னும் எல்லா அமௌண்ட்டு கொடுத்து எல்லா அதிகாரியும் விசாரணைக்கு இல்லாமல் அமுத்திட்டாங்க. ஏரியாவில் வந்து 9 வார்டுலேயுமே சைட்டுக்கு போட்டுருக்குறாங்க. இப்போ அவர் வேல் வாங்கினா தான் நம்மளுக்கு தெரியுங்க, வெவ்வேறு வேலில் வாங்கியிருந்தா நம்மளுக்கு தெரியாது. எஸ்எஸ் காரனுங்க ஆச்சுங்களா, சிவசக்தி நகர் இதெல்லாம் இருக்குது, விக்னேஷ் கார்னு சிவசக்தி இதில் எல்லாமே இருக்குது. அவர் பெனாமி தான் இருக்குது, அவர் வேல் இருக்காது. இது வந்து ரோடு வந்து 30,000 ரோடு இருக்கானுங்க, டிச்சு இருக்கானு, குடிநீர் வசதி இருக்கானு, ஸ்ட்ரீட் லைட்டு வசதி இருக்கானு, அப்படி இருந்தால் தான் அப்ரூவ்டு கொடுக்கானு. அப்போ அது இதுக்கெல்லாம் சேர்த்து தான் டோட்டலாக சேர்த்து தான் இவங்க அமௌண்ட் வாங்குறாங்க. எல்லாம் அன் அப்ரூவ்டு தான், ஆமாம் எல்லாம் அன் அப்ரூவ்டு தான், பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான், அன் அப்ரூவ்டு. இன்னும் இது வரைக்கும் இது எதுவுமே கிடையாது. டிடிபி அப்ரூவ்டு வந்து எதுவுமே நிறைவேற்றலை, எல்லாம் பஞ்சாயத்து அப்ரூவ், டிடிபியே கிடையாது. குன்னத்தூர் பஞ்சாயத்து டிடிபி இல்லை. அவர் பில்லு ஆடிட்ரு வந்து பார்க்குறாங்க, அவங்க ஆடிட்ரு வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து பார்ப்பாங்க, எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்குவார். பக்காவாக நீங்கள் என்னத்தை பண்ணாலுங்க அங்கே டாக்குமெண்ட்ஸில் வந்து ரெக்கார்டெல்லாம் பரஃபெக்டாக இருக்குது, பரஃபெக்டாக வச்சுருப்பார். அவருக்கு என்ன குன்னத்தூர் இல்லைங்க, காட்டம்பட்டிங்க. நான் அவர் எனக்கு தெரிஞ்சது வந்துங்க, நந்தினி பில்லில் வந்து சாதாரணமாக வேட்டி கட்டிட்டு சைக்கிள் தான் வந்தார். இப்போ அது அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணுறாரு. என்ற ஓட்ட வந்து ரோட்டில் வந்து கேட்குறாரு, நந்தினி வீடு எதுங்க அப்படின்னு கேட்குறாரு. நந்தினி பிரசிடண்ட்டு, புதூர் பிரசிடண்ட்டு. அப்போ தான் அவர் வராரு, வெள்ளை வேட்டி ஒன்று கட்டிட்டுங்க, சைக்கிள் தள்ளிட்டு மஞ்சள் பை சைக்கிள் மாட்டிட்டு வராரு கார்த்திகாயன். அப்போ தான் ஜாயின் பண்ணுறாரு. இப்படி பிரசிடண்ட் அம்மா நந்தினி வீடு எங்கேங்க அப்படின்னு, புதூர் போகானுங்க அப்படின்னு புதூர் போகிறாரு. அப்போ சாதாரணமாக வெள்ளை வேட்டி கட்டிட்டு வந்தவர். தோட்டம் இருக்குதுங்க, ஆனால் இந்த அளவுக்கு வசதி வந்து எப்படி வந்ததே, தோட்டத்தில் எங்கே என்ன தான் இது வந்தாலும் வாழை போட்டாலும் என்ன வந்து இந்த அளவுக்கு எப்படிங்க 1 கோடி ரூபாய்க்கு மேலேயே இருக்குது வீடு கட்டிக்கிறது. இதெல்லாம் எப்படிங்க, எல்லாம் குன்னத்தூர் பஞ்சாயத்தில் கொள்ளையடிச்சு தான். பில்லில் பண்ணுவாருங்க. அவர் மார்னிங் பாலத்தில் வந்து மேற்கு மார்னிங் பார்த்து பாலம் வந்து சைட்டுக்காரர் வந்து பாலம் போட்டது, அது 70,000 ரூபா பில்லு அவர் போட்டு எடுத்தார். அது வந்து அவர் சைட்டுக்காரர் தான் போட்டதுங்க, பாலம் குழல் போட்டு மண் போட்டு போட்டதுங்க. இவர் 70,000 அது பில்லு போட்டு எடுத்துக்கிறாரு. இது அவரே போட்டு எடுத்துட்டார். இதே மாதிரி தாங்க, இதே மாதிரி அவர் எத்தனை எடுத்திருப்பார். இதாவது இது வந்து தெரிஞ்சதுங்க, தெரிஞ்சது இது நாங்கள் சைட்டுக்காரர் தான் குழல் போட்டது, அதுக்கு செலவு பண்ணுது. ஆனால் நான் பஞ்சாயத்துலேருந்து செலவு பண்ண மாதிரி அவர் பில்லு போட்டு எடுத்துட்டார். நீங்கள் வார்டு உறுப்பினராக இருந்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து அவர் கார்த்திகை தான் இருந்திருக்கிறார். ஆமாம். உங்களுக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனைனால நீங்கள் அவரை பற்றி குற்றம் சாட்டுறீங்களா? இல்லை, அவருக்கு எனக்கு பிரச்சனையெல்லாம் கிடையாது. நான் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி தவறுக்கு வந்து செய்கிறனால தான் நான் இது வந்து தட்டி கேட்பேன். எதுக்கு இந்த மாதிரி கரெக்டான முறையில் போய்க்குங்க அப்படின்னு கேட்பேன். இதில் தான் எங்கள் வாக்குவாதங்க ஆர்கியூமெண்ட்டுங்க நடக்கும். அப்போ சில தவறுக்கு செஞ்சாங்கன்னா அது வந்து நான் பப்ளிக்லேயே மீட்டிங்லேயே கேட்டுருவேன், எதுக்காக இந்த தவறு செய்கிறீங்க, இனிமேல் இந்த தவறுகளை பண்ணக்கூடாது. அப்போ அதோடு சரிங்க,
அதுக்கும் அவர் வந்து அதோட சரிங்க சரி அந்த கூடத்தை வரைக்கும் தான் சரிம்பாரு. அவர் வந்து அப்புறம் என்னென்னு பண்ணாலும் அது பண்ணிக்குவாருங்க. அவர் எல்லா அதிகாரி கவர்மெண்ட்டில் வந்து அதிகாரி வந்து எல்லாருமே சப்போர்ட் இருக்குது. எல்லாம் அவங்க நாலேஜில் எல்லாமே இத்தனை பேர் இருந்து அவர் மீறி கொள்ளடிக்கிறாருன்னா எப்படி அடிப்பாரு? இல்லைங்க, எல்லாத்துக்குமே போயிருங்க. என்ன போயிருக்குன்னா எல்லாத்துக்குமே பங்கீடு போயிரு. இது என்ன பண்ணுறாங்களுங்க, கார்த்திகாயன் என்ன வாங்குறாருங்களா? இப்போ ரிசர்வ் சைட் வந்து வீடியோவோட சைன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்கும்போது ஆமாங்க, அவங்க இல்லாமல் வந்து இவரும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போயிட்டு இவர் அங்கேயே சேர் போகுங்க, இவரும் பண்ணிக்குவார். எல்லாமே போகும். அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இவர் இந்த பேரில் வந்து 3 வருஷம் இருந்தாலும் அடிப்படை வசதி இவராக எதுவுமே பண்ணவே இல்லைங்க. பஞ்சாயத்து வந்து இது வரைக்கும் அவர் அடிப்படை வசதி ஒன்றுமே பண்ணலை. 2வது இடத்துல இருக்குது, வருமானத்துக்கு 2வது இடங்க. அப்படி பார்த்தீங்கன்னா குன்னத்தூரில் வந்து எத்தனை கோடி ரூபா பணம் இருக்கான்னு தெரியுங்களா? ஏகப்பட்ட கோடி ரூபா இப்போ பணம் இருக்கான்னு குன்னத்தூர் பஞ்சாயத்து சொந்த காசுலேயே எல்லாமே பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ரோடுகளில் எங்கேயுமே இல்லாமல் சரியில்லை. ரோடு போடும்போது எதை பண்ணியிருக்காங்க? பஞ்சாயத்து வந்து எதுவுமே வந்து அவர் வந்து பண்ணலைங்க. அது இருக்குதா அது அப்புறம் பில்லை போட்டு எடுப்பாங்க, அதை போட்ட மாதிரியுமே எடுப்பாங்க. ஆனால் போட்டிருக்க மாட்டாங்க. சும்மா அப்படியே கொத்தில் பறச்சு விடுவாங்க. அதை சும்மா மேக்கப் பண்ணாங்கன்னா போட்டாச்சு, அவ்வளோதான். இந்த பைப்பு லீக்கேஜ் எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி? பைப்பு லீக்கேஜ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் சில கேள்விகளாக கேட்டுக்கிறேங்க. ஒரு பைப்பு உடஞ்சிதுங்கன்னா ஒரு கேட்டு வலை இருக்கட்டு எதாக இருந்தாலும் அது டேமேஜ் கொண்டு வந்து கணக்கில் வைக்கானு, பஞ்சாயத்து கணக்கில் வைக்கானு. அது வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டு வந்து அதை பார்க்கானுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் அப்பப்போ விற்றுருவாங்க. எதுவுமே கணக்கு காட்ட மாட்டாங்க. கணக்கு எதுவுமே இருக்காது. ஒரு லைட்டு மாட்டினாலும் அந்த ஒரு பீஸ் போன பழுப்பு இருந்தாலும் அது வச்சுருக்கானு வைக்கானு. ஒரு பைப் உடஞ்சாவோ கேட்டு வாழை உடஞ்சாவோ அந்த பழைய கேட்டு வாளுகள்லாம் அதுக்கெல்லாம் இருக்கானு, பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கானு. ஆனால் வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாம் விற்றுருவாங்க. முட்டுற இது அதுக்கு வருது அதெல்லாம் செய்ய மாட்டார். அதெல்லாம் இது பண்ண மாட்டார் ஆச்சுங்களா? அதெல்லாம் செய்ய குறிப்பிட்டு அவர் சம்பாதிச்சது எந்த இதில்? அதாவது அவர் குறிப்பிட்டு சம்பாரிச்சது வந்து சைட்டில், சைட்டு அப்ரூவ்டு. ஆமாம், அதில் தான் ரிசர்வ் சைட்டில் இது பண்ணுறதுங்க விற்றுருக்குறாங்க. அதாவது விற்றுருக்குறாங்க, அதெல்லாம் விற்றுருக்குறாங்க. அப்படியே வந்து அவங்க பேரில் இல்லாமையே இப்போ நீங்கள் சைட்டு போகிறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் போகிறேன்னா காட்டிடுவாங்க, வர நீங்கள் இந்த சைட்டு நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள். ஆமாம், விற்றுருவாங்க. அப்புறம் அதுலேயுமே ரிசர்வ் சைட்டுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சில இதில் வந்து கிணத்துக்கு விட்டுருப்பாங்க. கிணத்து சைட்டு கிணறு போட்டு கிணறு போர் போட்டு மூடிங்க. கிணறு தான் இப்போ 2 இடத்துல வந்து கிணத்துல விட்டுருக்குறாங்க, கிணத்து விட்டுருக்குறாங்க. அது வேஸ்ட்டுங்க, எதுவுமே பண்ண முடியாது. ரிசர்வ் சைட்டுங்க வந்துங்க வந்து விட்டுருக்குறாங்க பூரா கிணறு தான். அது நாளைக்கு கட்டடமே கட்டினா நிற்காது. அது நிறைய சைட்டு இப்போ வந்து சைட்டில் தான் நகரத்தை இப்போ அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஊழலெல்லாம் நடக்குது. இதுக்கு நடவடிக்கை மாவட்ட ஆட்சியாளரோ இல்லை சிஎம்கோ வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஐயா, உள்ளாட்சி அமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் ஒரு வேண்டுதல். ஐயா, தணிக்கைத்துறைன்னு ஒன்று இருக்குதுங்க ஐயா. அதேவே குன்னத்தூர் ஊராட்சிக்கு அனுப்பிச்சுட்டு அது என்ன 3 ஆண்டுகள் என்னென்ன ஊழல் நடந்திருக்குதோ அதேவே அதை அனுப்பிச்சுட்டு அது சரி பார்த்து குன்னத்தூர் மக்களவை காப்பாற்றுங்க ஐயா. சார், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராமல் சாதாரணமாக ஒருத்தவங்க வீட்டில் சோதனை பண்ணலாமா? இல்லை, அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வராமன்னு இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி இம்மிடியட்டாலாம் போய் சோதனை போட முடியாது. அவ்வாறு அந்த சோதனை செய்வதற்கு முன்பாக நீதிமன்றத்தில் உரிய உத்தரவு வாங்கியிருக்கணும். சர்ச் வாரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த உரிய உத்தரவு வாங்கியிருந்தால் தான் அந்த நபர்களுடைய வீட்டில் போய் நம்ம சோதனை செய்ய முடியும். மற்றபடி சாதாரணமாக உடனேலாம் போய் பண்ண முடியாது. சார், இப்போ அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுன்னா தண்டனை எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? அதாவது ஊழல் எதிர்ப்பு சட்டம், ஆன்டி கரப்ஷன் ஆக்ட், அதுபடி அந்த நபர்
குற்றம் புரிந்துள்ளார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் வழக்கு விசாரணை 2 வருட காலத்திற்குள்ள முடிக்கணும் நீதிமன்றம். அந்த வழக்கை ஒரு சிறப்பு நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். அதற்கு சிறப்பு நீதிபதி தான் நியமிக்கப்படுவார். நீதிமன்றமும் சிறப்பு நீதிமன்றம், ஆன்டி கரப்ஷன் கோர்ட்டுனே செப்பரேட் கோர்ட் இருக்குது. தனியான நீதிமன்றங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது. அப்போது அந்த நீதிமன்றங்கள் தான் இந்த வழக்குகளை விசாரிக்கும். அந்த வழக்குகளும் 2 வருட காலங்களுக்குள்ளே முடிக்கப்படணும். அப்படி ஒரு சில சூழ்நிலைகளில் வழக்கு விசாரணை காலதாமதமானால் 4 வருட காலங்களுக்கு மேற்படக்கூடாது. ஸோ அந்த டோட்டலாக அந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் வந்து 4 years. அதுக்குள்ளே வழக்கு விசாரணையை முடிச்சிடணும். தண்டனைகள் 7 years வரைக்கும் கடுமையாக இருக்கும். 7 வருடங்கள் வரைக்கும் கடுமையான தண்டனைகள்லாம் இருக்குது. செக்ரட்டரின்னு எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் அதுக்கே அவர் சொல்லுவாருங்க, நீங்கள் எங்கே போனாலும் எங்கிட்ட சுற்றி எங்கிட்ட தான் வரணும். 15 வருஷம் நான் இங்கே தான் வேலை செஞ்சுட்ருக்கேன், நீங்கள் எங்கே போனாலும் எங்கிட்ட தான் வரணும், நம்மகிட்டே சுமூகமாக முடிச்சுட்டு போங்கிற மாதிரி தான் அவர் மிரட்டி தான் எங்களை வந்து வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாருங்க. இந்த லைட் போடுறதுக்கே நாங்கள் பட்ட பாடு, கண்ணில் தண்ணி வடிச்சிட்டுங்க. ஒரு 4 லைட் வர்றதுக்கு இதுக்கு நாங்கள் செலவு பண்ணி, பஞ்சாயத்தில் செலவு பண்ணுறதுங்க நாங்கள் செலவு பண்ணி, இவர்கிட்ட படாத பாடுபட்டு, அந்த டைம் நான் கரெக்டாக பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலை. வீட்டில் நான் பணம் கொடுத்துட்டு போகிறேன், அதெல்லாம் மாற்றி பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் வந்து என்னோடய சொந்த இதுக்காக நான் கேட்கவே இல்லைங்க. பொதுமக்கள் நல்லதுக்காக போய் இவர்கிட்ட நல்லதுக்குன்னு நாங்கள் போய் நின்னாலே எங்களை கண்டால் விரோதியாக தான் பார்ப்பார். ஒரு அன்பாக ஒரு கைட்லைன்ஸ் பண்ணி உட்காருங்க, நம்ம நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன சப்ஜெக்ட்டுங்க. அவர் தலைவர் இருந்த காலத்துலேயும் சரி, இவர் இப்போ தன்னிச்சையாக வந்து ஒரு 3 வருஷத்தில் வந்து இவரை பார்க்குறாங்கிறது ரொம்ப ரேருங்க. இவர்கிட்ட போய் நம்ம என்ன கொடுத்தாலுமே அதுக்கு மரியாதை இல்லைங்கம்மா. நாங்கள் அதோட விட்டோங்க. பாருங்கள், ஒயரிங் பண்ணி அதே அப்படி எப்படி குடிச்சவராக இருக்குதுன்னு பாருங்க. என்னால் லைன் வாங்க முடியலைங்க. எங்கள் மாமன் பையன், வேறு யாரும் நான் சொல்லிங்க, பஞ்சாயத்து ஆஃபீஸ்னர் பின்னாடி அவர் போய் என்ன இப்போ அவர் இல்லை, கூட்டம் கூட வந்துடுவார். அவர் வந்து நம்ம கணபதியில் வந்து ஆனந்தகுமார் மில் நேர் பின்னாடி தான் இருக்காருங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ் நேர் பின்னாடி ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் அவரோட இடம், ஒரு 2 சென்ட் இடங்க. அது போய் அவர் வந்து அப்ரூவல் கேட்குறாரு. அப்போ வந்து தலைவர் இல்லை. அப்போ தலைவர் இல்லாமல் இவர் கீழே ஒரு அப்ரூவலுக்கு போகும்போது, நீங்கள் நினச்ச நேரமெல்லாம் வந்தால் என்னை பார்க்க முடியாது, நான் கூப்பிட்றேன்னா நீங்கள் வரணும் அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் எங்கிட்ட அவர் சொல்லையில், சரிப்பா அவர் அப்படி தான் சொல்லுவார், எங்களுக்கே அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இவன் போய் அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அப்ரூவல் கேட்கும்போது அவர் என்ன அமௌண்ட்டு கேட்டிருக்காருன்னா, கட்டினதுவோ ஒரு தோராயமாக 22,000 வரும் அப்படிங்கிறாரு. 22,000 எதுக்குப்பா கட்டுறேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்னங்கிறாரு அவர் பார்த்துட்டு, 12,000 ரூபா 13,000 ரூபா அங்கே கட்ட வேண்டியது வருங்க, மிச்சம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் நான் ஈவோ கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் எங்கே வேணால் சுற்றிட்டு வாங்க, கடைசியில் எங்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அவன் மன உளைச்சலில் மனம் நொந்தே போய் கடைசியில் அந்த பில்டிங்கை கட்டாத அளவுக்கு போய் அப்புறம் நான் ஆறுதல் சொல்லி, அதுக்கப்புறம் இப்போ தான் அவனுக்கு வந்து என்ன கட்ட வேண்டிய காசோ அதை மட்டும் கட்டி அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. சார், இப்போது சாதாரணமாக அரசு ஊழியர்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க சார். ஸோ அதனால் மக்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இதே வந்து மக்கள் வந்து அரசு ஊழியர்கள்கிட்ட இந்த மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்டால் வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ அரசு ஊழியர்களே இப்படி மக்கள்கிட்ட பண்ணும்போது அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? இல்லை, இதில் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாருமே இந்த நாட்டினுடைய குடிமக்கள். அரசு ஊழியர் அப்படிங்கிறனாலே அவங்க ராஜாக்கள் கிடையாது, இந்த நாட்டுடைய ராஜாக்கள் கிடையாது, மன்னர்கள் கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் எப்படி ஒரு சட்டம் பொருந்துமோ அதே மாதிரி தான் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும். அப்படி அந்த அரசு ஊழியர்கள் தங்களுடைய அதிகாரத்தில் இருக்கும்போது பொதுமக்களை தவறான வார்த்தைகளால் பேசினாலோ அல்லது மரியாதை குறைவாக நடத்தினாலோ அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த நபரின் மீது, அரசு அதிகாரியின் மீது அந்த எல்லைக்குட்பட்ட உரிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். அப்படி அந்த புகார் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் உயர் அதிகாரிகள்கிட்டையும் புகார் கொடுக்கலாம். சரி, இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரி மேலேயே இன்னொரு அரசு அதிகாரியான போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு மக்கள் வந்து நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அந்த சூழ்நிலையை என்னடா போலீஸ் வந்து இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் தனியாக நீதிமன்றத்தில்
அந்த அரசு அதிகாரியின் மேலே வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அரசு அதிகாரியின் மீது வழக்கு தாக்கல் செய்யணும்னு வைங்க. இப்போ ஒரு சாதாரண நபர் எம் மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ வழக்கு தாக்கல் செய்யணும்னா டைரெக்டாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஆனால் ஒரு அரசு அதிகாரினா அவர் மாநில அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அந்த மாநில அரசிடம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 197 படி ஒரு முன் ஒப்பளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர்மிஷன் கேட்குறது. மத்திய அரசு ஊழியராக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த பர்மிஷன் கேட்கணும். அது பர்மிஷன்னா நம்ம அவங்க கொடுத்தே ஆகணும், நம்ம கேட்டு கேஸ் போட போகிறோம் அப்படிங்கிற தகவல் சொல்லி அவங்க நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மனுவில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை எழுதி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 197 படி இந்த மனு அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நபர் மாநில அரசின் அரசு தலைமைச் செயலாளர் இருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி, அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் அனுப்பலாம். அந்த அப்ளிகேஷனை அந்த மனுவை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பிடணும். அது ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவங்க அதை கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த அஞ்சலக ஒப்புதல் அட்டையெல்லாம் இருக்கும். அந்த கார்ட்ஸை எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சு இவங்க அந்த அதிகாரி மேலே சொல்லக்கூடிய அந்த புகார் விஷயங்களையெல்லாம் தெளிவாக சொல்லி அதற்கான ஏதாவது ஆவணங்கள் உறுதியாக இருந்ததுன்னா அதையும் ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சு அந்த அரசு அதிகாரி மேலே குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். கிரிமினல் கேஸே போடலாம். அவர் ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபராக நீதிமன்றத்தில் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை கூட ஏற்படுத்தலாம். அந்த மாதிரியெல்லாம் வழிவகைகள் இருக்குது. இதையும் பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசு அதிகாரி அப்படிங்கிறனால மட்டுமே பயப்படாமல் தைரியமாக அவர் மேலே நியாயமான முறையில் இருந்தால் மனு கொடுக்கணும். ஜாஸ்திங்க குடிக்க தண்ணியே கிடைக்கிறது இல்லைங்க. கிராக் காத்திருக்கும் போது தண்ணியே கிடைக்காது எங்களுக்கு. 3 வருஷம் 4 வருஷமாக அவர் வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தாருங்களே. யாருங்க? இப்போ முன்னால் இந்த கிராக்கர் கார்த்திக் என்ன பண்ணாரு கொடுமை? அதாவது வந்து தண்ணி காரக்கு போனோம்னா தண்ணி நானே வச்சுக்கிறேன், அரசாங்கத்துலேருந்து வந்தால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்பார். மல்லா பிடிச்சி குடிங்க அப்படின்னுவார். மல்லா பிடிச்சி கொடுக்குறதான்னு கேட்பார். ஆஃபீஸில் போய் கேட்ட போனேன். ஒரு கவர்மெண்ட் அதிகாரி எப்படி சார் கேட்கணும்? இன்றைக்கெல்லாம் அப்போ நாளைக்கு வரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, சொல்ல மாட்டார். தண்ணி நானே சோப்பில் வச்சுக்கிறேன், மழை பிடிச்சி குடிக்கணும், தண்ணி வரும்போது தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். எதனால் அந்த வார்த்தை சொல்கிறாருங்க? அவர் அதிகாரம் அந்த மாதிரி இருக்குதுங்க சார், கவர்மெண்ட் அதிகாரம் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் ஏழைப்பட்டைங்க, நாங்கள் போய் தண்ணி தான் கேட்க முடியும், தண்ணி தான் கேட்க முடியும், தண்ணி தான் கேட்க, நாங்கள் வேறு எதுவும் கேட்கலைங்க. ஆனால் இப்போ அவர் போனதுனால ஒரு அளவுக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறாரு. எங்கள் பிரச்சனை வந்துருக்காரு. பரவாயில்லைங்க. இப்போ நீங்கள் அவரை பற்றி ஏதோ இந்த மாதிரி வார்த்தை சொன்னதுக்கு புகார்லாம் கொடுத்தீங்களா? இல்லைங்க, கேட்டேங்க. ஆஃபீஸில் போய் கேட்போங்க நாங்கள். இந்த மாதிரி எனக்கு தண்ணி கிடைக்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க தண்ணி தான் கேட்குறேங்க. ஏங்க சார் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கூட தண்ணி கொடுக்க முடியல, குடிக்கிற தண்ணிங்க. நாங்கள் வீடுகள்லாம் பார்த்து கேட்டோங்கன்ட்டு எங்களுக்கெல்லாம் எந்த உதவும் பண்ணுறதில்ல, எங்களுக்கு எந்த உதவும் பண்ணுறதில்ல. அவர் இஷ்டம்தான், அவர் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். உங்களுக்கு என்ன வசதி இல்லைண்ணா? என்னென்ன வசதி இல்லை? குடிக்க தண்ணி இல்லைங்க எங்களுக்கு. சாக்கடை வசதி? சாக்கடை வசதி இல்லைங்க, சாக்கடை வசதி இல்லைங்க. நீங்கள் பாருங்க சார், அவர் 3 வருஷம் பெருசு பஞ்சாயத்து தலைவர் யாரும் இல்லைங்க. அவர் தான் நிர்வாகம் பார்த்தது 3 வருஷமா. இந்த சாக்கடை தண்ணி எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. குடிக்க தண்ணி தானே சார். வருவாரா வந்து பார்ப்பாரா? வருவார், 2 மாதம் கட்டுறப்ப 3 மாதம் கட்டுறப்ப தான் வருவார். வந்தோன்னா அப்படியே திரும்பி வருவார். இப்போ ஒரு 3 மாதம் பரவாயில்ல, நல்லா செய்கிறேன். ஆளாள் மக்கள் கண்ட மதிக்கிறது இல்லைங்க. அவங்க மாதிரி ரீசெண்ட் ஆள் பெரிய ஆள் கவுண்ட மார்க் வந்தான்னா பண்ணி கொடுப்பாரு. எங்கள் ஆளாள் கண்ட மதிக்கிறதே இல்லைங்க. பொது கைப்பிடம் இருக்காங்க இருக்குங்க, அது லேடிஸ் மட்டும் தாங்க, லேடிஸ் மட்டும் தாங்க. ஒண்ணுமே அந்த தலைவர் இருக்கிற போது முதல்ல செஞ்சது அவ்வளவுதான். போட்டு வீடு கட்டிக்கிறாங்க. இவர் வந்து ஒண்ணுமே அவர் வீட்டில் தோட்டத்தில் தான் வடுக்குப்பாளையம், வடுக்குப்பாளையம் 2 கோடி ரூபாய் பக்கம் இருக்கார் வீடு. ஒரு 100 ரூபாய்க்கு வரி கேட்ட போனால் மூஞ்சல் தூக்கி வச்சிட்டாருங்க. சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அன்னூர் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த அரசு ஊழியர் தான் ஒருத்தர், அவர் வந்து சொல்லியிருக்காரு, தண்ணி கேட்டதுக்கு தண்ணி என்ன என் பாக்கெட்லேயே இருக்குது, அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னா சிறுநீரை பிடிச்சிக்கோங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்புறம் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி
கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஸோ அதுக்கு சட்டம் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கும்? இல்லை, இப்போது அந்த அரசு அதிகாரி செய்ததும் மிகப்பெரிய தவறு. அப்படி செய்திருந்தால் உண்மையாலுமே மிகப்பெரிய தவறு. அது ஒரு இந்திய தண்டனை சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். அவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தியிருக்கிறார். அப்போது அங்கே இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அந்த பழைய முறைப்படி அந்த நகர எல்லைக்கு உட்பட்ட அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உரிய நீதிமன்றத்தின் மூலமாக அவர் மேலே கிரிமினல் கேஸ் போடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இப்போது அந்த அரசு அதிகாரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்து அவர்களுடைய சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசியிருந்தாலும் கூட அது மிக மிக கடுமையான குற்றம். அதுக்கு ஸ்பெஷல் ஆக்டே இருக்குது. அது 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. அதனால் அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அந்த பர்டிகுலரான அரசு அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கவே கூடாது. உடனடியாக இந்த மாதிரி அரசு அதிகாரிகளின் மீது புகார் கொடுக்கப்படணும், நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்படி ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுத்தால்தான் வருகின்ற அரசு ஊழியர்கள் சரியாக நடப்பார்கள். அதற்கு அந்த பகுதி மக்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து செய்யணுமா, பயப்படக்கூடாது. சார், அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுக்கப்புறம் திரும்பி அவங்க பதவிக்கு வரலாம் முடியாதுல்ல சார்? அந்த மாதிரி டெஃபினட்டாக இப்போது ஒன்ஸ் முதல் தகவல் இருக்கே அவர் மேலே அரசு அதிகாரி மேலே ஃபைல் பண்ணிட்டாவே ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அவரை தற்காலிகமாக பணியிலிருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பணி நீக்கம் செய்வாங்க, தற்காலிகமாக இடைநீக்கம் செய்வாங்க. அதற்கு பின்னிட்டு அந்த வழக்கில் எல்லாம் இருந்து விடுதலை ஆனதுக்கு பின்னிட்டு தான் விடுதலையானாதான் மறுபடியும் வேலையெல்லாம் கிடைக்கும். சப்போஸ் அவருக்கு தண்டனை கிடச்சிருச்சுன்னா நிச்சயமாக வேலையெல்லாம் கிடைக்காது. ஓகே சார். சார், அரசு அதிகாரிகளும் சரி இல்லை கொஞ்சம் ஹை போஸ்ட்டில் இருக்கவங்க, உயர் அதிகாரிகள் அப்படி இருக்கவங்களும் சரி, சொத்து சேர்த்து வைக்கிறதுல ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கா சார்? இல்லை, இதில் உயர் போஸ்ட்டு கீழ் போஸ்ட்டுன்னு இல்லைம்மா, எல்லாருமே அரசு அதிகாரி அப்படிங்கிறதுனா அரசுக்கு கீழே வருகின்ற எல்லாருமே அரசு அதிகாரி தான். இதில் அவங்க வகிக்கின்ற அந்த பதவிகள் மட்டும்தான் வேறுபடுமே தவிர எல்லாருமே ஒரே அரசு அதிகாரிகள் அந்த டெஃபினேஷனுக்குள்ளே தான் வருவாங்க. இதில் அரசு அதிகாரிகள் தங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்டு தான் சொத்துக்களை வாங்கணும். அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. தங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்டு அதற்கு கணக்கு காட்டி நியாயமான முறையில் சொத்துக்கள் வாங்கலாம். அது தப்பே கிடையாது. அது 50 லட்சத்துக்கு வாங்கினாலும் அதுக்கு நியாயமான கணக்கு இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் தங்களுக்கு வருகின்ற அந்த வருமானத்தை விட கூடுதலாக தனது பெயரிலோ தனது உறவினர்கள் பெயரிலோ வேறு பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, வேறு நபர்கள் பெயரிலோ சொத்துக்கள் வாங்கினால் அது கடும் குற்றம், பண்ணவே கூடாது சார். அந்த வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் இந்த டைம்க்கு ஒரு டைம் நீங்கள் கணக்கு காட்டணும், அந்த மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கா சார்? இல்லை, அதாவது அரசு அதிகாரிகள் அவங்க இருக்கின்ற அந்த துறை சார்பான செலவுகள் ஏதாவது நடக்குதுன்னு வைங்க, அந்த துறை சார்பான செலவுகளை பொறுத்து அதற்கான ஆடிட்டிங் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், தணிக்கைத்துறை நடக்கும், அதை பண்ணுவாங்க. ஆனால் பர்சனலாக ஒரு அரசு அதிகாரி வேறொரு நபர் பேரில் சொத்துக்கள் வாங்கினார்னா அது வெளியில் இருக்கிற நபர்களுக்கு தெரியாது. அப்போது அதை பற்றி யாருக்கேனும் தகவல் தெரிஞ்சால் அந்த நபர்கள் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் புகார் கொடுக்கும் பொழுது அவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த சொத்து எங்கேருந்து வந்தது, எப்படி வாங்கப்பட்டது, எந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்டது, அந்த வாங்கப்பட்ட போது இவருக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த சொத்தை வாங்குவதற்கான மூலதனம், அதற்குண்டான அந்த பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே புலனாய்வு செய்வாங்க. அந்த புலனாய்வு செய்யும்போது தான் இத்தனை உண்மையும் வெளியே வருமா. சார், இப்போ நீங்கள் தணிக்கைத்துறை அப்படின்னு சொன்னீங்க, அந்த தணிக்கைத்துறை இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார். ஸோ அந்த தணிக்கைத்துறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தணிக்கைத்துறை அப்படிங்கிறது அரசு அலுவலகங்களில் பொதுமக்களுக்கு செய்யப்படும் செலவுகள் குறித்து
அரசாங்கம் வந்து ஒரு தொகையை கொடுக்குறாங்கன்னா அதை அரசு ஊழியர்கள் பிரித்து பொதுமக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்வாங்க. அந்த மாதிரி அந்த விஷயங்கள் சரியான முறையில் அந்த பொதுமக்களுக்கு செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிறக்கான கணக்கு வழக்குகளை எழுதுவாங்க, அரசு அதிகாரிகள் எழுதுவாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி செஞ்சாங்களா இல்லையா, இந்த இடத்துல ரோடு போட்டாங்களா இல்லையா, வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய வட்டக்கிணறு வெட்டினோம், அந்த கிணறையே காணுமே அப்படிம்பாங்க இல்லையா, அந்த உண்மையாலுமே அந்த கிணறு இருந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கணக்குகள் எழுதுகிறாங்க இல்லையாம்மா. அந்த கணக்குகள் தணிக்கைத்துறை அப்படிங்கிற அந்த துறையால் தான் பார்க்கப்படும், சரிபார்க்கப்படும். அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் தணிக்கைத்துறை. இப்போது இந்த விஷயங்களை ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை இல்லை 6 மாதங்களுக்கு ஒரு முறை அவங்க அதை சரி பார்க்கணும். அந்த கணக்கு வழக்குகளை சரி பார்ப்பதில் இப்போ அரசு அதிகாரிகள் கூட இவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்போது பொதுமக்களுக்கும் எதுவும் போகாது, கணக்கும் அரசாங்கத்துக்கு கரெக்டான கணக்கு போயிடும், ஆனால் ஒன்றுமே இருக்காது. அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை, ஒரு சில இடங்களில் நடக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நேர்மையான அதிகாரிகள் தான் வெளிக்கொண்டு வர முடியும். அந்த பாதிக்கப்பட்ட அங்கே இருக்கிற பொதுமக்கள் அந்த பிரச்சனையை பெருசு பண்ணணும், நீதிமன்றங்களுக்கு டைரெக்டாக வரணும். நியாயங்கள் வந்து வேறு எங்கே புகார் கொடுத்தும் கிடைக்கலனா அவங்களே கோர்ட்டுக்கு வரணும், நீதிமன்றங்களுக்கு வரணும், வழக்கு தாக்கல் செய்யணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை பெருசாக பார்க்கப்படும், நியாயமான ஒரு நேர்மையான நீதி கிடைக்கும். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரோடு போடுறது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட்டிங்லாம் போடுவாங்களே சார். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்த பொதுமக்கள்கிட்டையும் சரி கவுன்சிலர்கிட்டையும் சரி சாதாரணமாக சைன் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தணிக்கைத்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும் சார்? இல்லை, அந்த மாதிரி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற புகார் வருதுங்கிறீங்களா? ஆமாம் சார். அந்த மாதிரி கையெழுத்து வாங்கிக்கிறாங்கன்னு புகார் வந்ததுன்னா பொதுவாக அந்த தீர்மானங்கள் எழுதப்படும் பொழுது இந்த மாதிரி தீர்மானங்கள் எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்குவாங்க அந்த உறுப்பினர்கள்கிட்ட. அப்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த கையெழுத்து போடும் பொழுது அந்த கையெழுத்து போடுகின்ற நபர்கள் அதை நல்லா படித்து பார்க்கணும், உண்மையிலேயே நம்ம பேசியிருக்கிற விஷயங்கள் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை அந்த கேப் ஏதாவது விட்டு கீழே ஏதாவது ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால், கையெழுத்துக்கும் அவங்க எழுதுனதுக்கும் இடையில கேப்ஸ் ஏதாவது விட்டு அதுக்கிடையில் ஏதாவது இடைச்சொற்கள் இருந்தால் அது இப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும். அப்போது அந்த தீர்மானங்கள் எழுதுகிறப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லைம்மா, இந்த தீர்மானத்தையே விட்டுருங்க. ஒரு புகாரே கொடுக்குறோன்னு வைங்க, ஒரு புகார் கொடுத்தாலும் சரி இல்லை என்ன விஷயங்கள் எழுதினாலும் அந்த பேரா அந்த விஷயங்கள் முடியும் இடத்துலையே கையெழுத்து போடணும், அங்கேருந்தே கையெழுத்து ஆரம்பிக்கணும், கையெழுத்து போட்டு கொண்டு வரணும். இந்த இடத்துல தான் சிக்னேச்சர்ஸ் போடுறதுக்கு எனக்கு கேப் இருக்குங்கிற விஷயத்த, கேப் விட்டால் தான் நான் போடணும் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறத அதிகாரிகளே சொன்னாலும் அதற்கு மறுப்பு தெரிவித்து, ஏன்னா இடைச்சொற்களில் என்ன வேணால் எழுதலாம், கண்ணை மூடிட்டு எழுதலாம். அப்போது எந்த இடத்துல அங்கே முடியுதோ அங்கேருந்தே கொண்டு எழுதணும், கையெழுத்து போடணும், அந்த உறுப்பினர்கள் கையெழுத்து போடணும். ஒரு புகாராக இருந்தால் கூட கரெக்டாக அது முடிகிற இடத்துல எழுதணும். இடைச்சொற்கள் பண்ணலாம், பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது, பெரும்பாலும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி நடக்குதுமா. என் பேர் யுவராஜுங்க. நான் 2010 இந்த இதில் இடம் வாங்கியிருக்கேன், சிஎல்டி கார்டனில் இடம் வாங்கி இப்போ 4 வருஷமாக வீடு கட்டி குடி வந்திருக்கிறோம். நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாதுங்க. ஸ்ட்ரீட் லைட்டுக்காக நாங்கள் மனு கொடுத்து நம்ம செக்ரட்டரி அவர் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கிட்ட வாயிலையும் சொல்லியிருக்கோம், கிராம சபையிலையும் போய் உட்காந்து பேசினாலும் வந்துருங்கன்னு தான் சொல்கிறாரே ஒழிய ப்ராப்பராக எப்போ வரும்னு சொல்லவே இல்லைங்க. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியாவுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி 6 மாதம் 1 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க பேசினார், அவங்க ஏரியாவுக்கு லைனுக்கு சப்ளை பண்ணிட்டார். பக்கமெல்லாம் தோட்டங்க இருக்குது, குழந்தைங்க இருக்கிற ஏரியா. மெயின் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இங்கே ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ் மெயின் ரோட்டில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்டே நகை பறிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஒர்க்கரு, மேக்ஸிமம் 9 மணிக்கு வருவார், 1 மணிக்கு போயிடுவார். அதுக்கு பின்னாடி நைட்டு எல்லாம் இங்கே ஏரியாவில் இருக்க பெண்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு மற்ற இதுகளுக்கெல்லாம்
லைட்டும் இல்லாதனால ரொம்ப ரெகுலர் ப்ராப்ளமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இது ஒரு இஷ்யூ வேறு இருந்தது, இந்த பன்றி காய்ச்சல் மற்ற இதெல்லாம். அது என்ன கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம வண்டியில் போகும்போது திடீர்னு உள்ளே வந்து பூத்துடுது. அதையே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போ வந்து அந்த பன்றி காய்ச்சல் நடந்த பீரியடுங்க ஆச்சுங்களா. அப்போது மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது, பார்த்து ஒழிச்சிருங்கன்னு. அந்த இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் துவக்கப்பள்ளி இருக்குது, ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு எஃபெக்ட் ஆகிரும், பார்த்து பண்ணுங்கன்னா அவர் கண்டுக்கவே இல்லைங்க. அவர் கேட்டால் எப்போ பார்த்தாலும் நான் பிஸின்னே தான் சொல்லிகிட்டு இருக்கார் ஒழிய, மக்கள் இதில் வந்து போய் உட்கார்ந்து பேசி இதை பண்ணுங்கன்னா சரி பண்ணுறேங்கன்றுவார். மற்றபடி நம்ம அழுத்தம் கொடுத்து பண்ணால் மட்டும்தான் அந்த ஒர்க்கு நடைபெறும். சார், இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஊராட்சியை சேர்ந்த முன்னாள் செயலாளர் சார், அவர் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். அவர் கடந்த ஒரு 23-25 வருஷமாக பதவியில் இருந்திருக்காரு. ஆனால் அவரோட சம்பளமே சாதாரணமாக 12 ஒரு 25 தான் இருக்கும். ஆனால் இது அவர் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகார் மக்கள் சைட்லேருந்து வந்திருக்கு சார். அதாவது அந்த ஊராட்சி சேர்ந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வெளியில் சொல்கிற கூட அவங்க பயப்படுறாங்க சார். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அதாம்மா சொன்னேன். குன்னத்தூரில் அந்த பகுதி மக்கள் அந்த நீங்கள் சொன்ன பர்டிகுலராக அந்த முன்னாள் அரசு அதிகாரியான ஊராட்சி செயலாளர் அவருடைய நடத்தையாலும் அவருடைய அதிகாரத்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த துறையில் இருக்கிற தலைவர்கிட்ட புகார் சொல்லலாம். இல்லைனா இந்த ஊராட்சிகளுக்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் தான் ஹெட், அவர் தான் தலைமை, அவர்கிட்ட இந்த பிரச்சனையை நேரடியாக கொண்டு போகலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமா. அப்படி இல்லை அப்படின்னா அங்கேயும் போய் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நீதிமன்றங்களை நாடலாம். ஓகே சார். சார், இப்படி நீதிமன்றம் நாடினாலுமே அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை சார். இப்படி இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக அரசு ஊழியர்கள்னு சொல்லிட்டு எப்படி அவங்களை விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க அப்படி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் மாட்டி லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும் சரி, ஊழலாக இருக்கணும் சரி, அவங்க மாட்டி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு போலீஸோட விசாரணை சரியில்லையா, இல்லை வழக்கறிஞர்களோட வாதம் சரியில்லையா சார்? இல்லை, அது அப்படி சொல்ல முடியாதுமா. அதாவது இப்போது அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு வருது. அந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை செய்யப்படும் பொழுது அதற்கு முன்பாக புலனாய்வு மிக சரியாக நடத்தப்படணும். ஏன்னா அவர் அரசு அதிகாரி, காவல்துறையினரும் அரசு அதிகாரிகள் தான். எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறதில்ல. ஒரு சில இடங்கள்ல எல்லாம், பெரும்பாலான இடங்கள்ல எல்லாம் நேர்மையாக தான் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் நேர்மை இல்லாமல் செயல்படுறாங்க. அதனால் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே குறை சொல்ல முடியாது, பொதுவாக சொல்லிட முடியாது, பொதுவாக பேச முடியாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இதில் 2 பக்கமும் தப்பு நடக்கலாம். நீதிமன்றங்களில் வாதங்களை நம்ம வைக்கிறது அந்த என்ன இன்வெஸ்டிகேஷனில் சங்கதிகள் இருக்கோ அதை வச்சு தான் வைக்கவே முடியும். புதுசாக ஒரு சங்கதிகளெல்லாம் வைக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல அட்வொகேட்டுடைய பார்ட்டு கம்மி தான், அந்த பார்ட்டு தான் ரொம்ப அதிகம். புலனாய்வு செய்கின்ற இடங்கள் தான் அதிகம். அங்கே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. என் பேர் கோமதிங்க, சிஎல்டி கார்ட்லேருந்து பேசுகிறேங்கண்ணா. அவர்கிட்ட போனால் வீட்டு வரி, தண்ணி வரி எல்லாமே வந்து எது பேசினாலும் மரியாதை இல்லாமல் தான் பேசுகிறாரு. அதனால் மறுபடியும் அவர் ஊராட்சியில் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை. ஆகவே இவர் வந்து இந்த ஊருக்கு வந்து மறுபடியும் மீண்டும் வர்றதுக்கு வந்து நாங்கள் கடுமையாக எங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏதோ காசு இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக ஏதாவது காரியம் சாதிக்கணும்னு சொன்னாக்கா இவர் மெயின் காரணமே காசுன்னு தான் எங்களை போட்டு எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. நீங்கள் யாரை இதில் வந்து பேட்டி காலையில் வந்து எடுத்தீங்கனாலும் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர் மேட்டையிடுவார், 15 வருஷம் இங்கேயே இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால யாருமே இவரை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து துணிஞ்சு சொல்கிறோங்க. எல்லாம் பண்ணங்காட்டி தான் நாங்கள் பல உண்மை இன்னும் நிறையா இருக்குது, அதையும் கூட சொல்கிறதுக்கு பயந்து தான் இதை சொல்கிறோம். அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து இவர் வரக்கூடாதுங்கிறது தான் முழு எதிர்ப்பாக நாங்கள் வந்து தயவு வந்து சொல்கிறோம். இன்றைக்கி நாங்கள் பேட்டி கொடுத்துட்டோம், நாளைக்கு நீ என்ன ஆகுன்னு தெரியல. இதை வந்து மாவட்ட ஆட்சியாளர் தான் எங்களை இப்போ வந்து இந்த சிஎல்டி கார்டனையும்
இங்கே இருக்கிற மக்கள் அனைவரையும் காப்பாற்றணும் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது போக இன்னும் மக்கள் நிறைய பேட்டி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இவங்க யாராவது கொடுத்தா இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு உயிர் பயத்தினால யாருமே வெளியே வந்து தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் வந்து துணிஞ்சு சொல்கிறேங்க. இது நாளைக்கு எனக்கு என்ன ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படியே அது அப்படி ஏதாவது பேசினா மறுபடியும் நான் இதே டிவிக்காரங்களை கூப்பிட்டு அவர் என்ன பேசுகிறாரோ அந்த உண்மையை நான் சொல்ல போகிறேங்க. இதில் எந்த விதமான மாறுதல் கருத்தும் கிடையாது. குன்னத்தூர் காசுங்கிறது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாவாக மாறி இருக்கலாம். பட் இதெல்லாம் நாங்கள் துணிஞ்சு இந்த வீடியோவில் கொடுக்குறோம். இதுக்கு இனி ஆட்சியாளர் தான் பார்த்து இதுக்கு என்ன முடிவு எடுத்து எங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த பொறுத்தளவுக்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு வரக்கூடாது. இதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது வரக்கூடாதுங்கிற தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் அது சீக்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார்? ஆனால் அது கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா கண்டிப்பாக சாட்சி சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வரணும்ல சார். அப்போ அந்த சமயத்தில் அவங்க பயப்படுறாங்க சார். அதாவது நிச்சயமாக அவங்க நீதிமன்றத்துக்கு சாட்சி சொல்கிறதுக்கு வந்து தான் ஆகணும். அப்படி அவங்க வராமல் போனால் இல்லது அந்த சாட்சிகளை மாற்றி சொன்னால் அது பிறல் சாட்சி. அது அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த லஞ்சம் வாங்கியதாக சொல்லப்படும் நபருக்கு சாதகமாயிடும். உண்மையிலேயே அந்த நபர் அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கியிருந்தால் இவர் நீதிமன்றத்துக்கு வரும் பொழுதோ சாட்சியங்கள் அளிக்கும் பொழுதோ அந்த அரசு அதிகாரியோ அல்லது அவர் சார்பான நபர்களோ வேறு ஆட்களோ மிரட்டினாலோ அல்லது அச்சுறுத்தினாலோ சாட்சி சொல்லக்கூடாது என்ற ஒரு வகையிலே துன்புறுத்தல்கள் செய்தாலோ அது இந்திய தண்டனை சட்ட பிரிவின்படி கடுமையான குற்றம். அப்போது அந்த சாட்சி சொல்லக்கூடிய அந்த நபர் நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், ஒரு மனு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீதிபதியின் முன்பாகவே என்ன இந்த இவர் மிரட்டுறாரு அச்சுறுத்துறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அதை எடுத்துக்கிட்டு அந்த நீதிமன்றம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழக்கு விசாரணைக்கு முன்பாக ஜாமீனில் வெளியே வருவாங்க இல்லையா, அந்த பெயிலையே கேன்சல் பண்ணக்கூடிய அளவு பவர்ஸ் இருக்குது. அப்போது அந்த மாதிரி வகையங்களை எல்லாம் இந்த பொதுமக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்காக அச்சப்படக்கூடாது. இந்த மாதிரி தனக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே இருந்தாங்கன்னா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் போக மாட்டாங்க. இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆக பொதுமக்கள் இதுக்கு ஒரு விழிப்புணர்வோடு பயம் இல்லாமல் ஒரு முன்னெடுப்பாக தானாக முன் வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகே சார், அப்போ பயம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக இது மூலமாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சார், இது மூலமாக நீங்கள் குன்னத்தூர் ஊராட்சி மக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லைம்மா, அதாவது குன்னத்தூர் அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு மட்டுமில்லை, பொதுவாக எல்லா பொதுமக்களுக்கும் நான் சொல்கின்ற அறிவுரை என்னென்னா, இது போன்ற அரசு அதிகாரிகள் அந்த பகுதியிலிருந்து ஏதாவது ஒரு தவறுகள் செய்யும் பொழுது அதை பொதுமக்கள் பயந்துட்டு அரசு அதிகாரிகள் தான் அவங்களால நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கணும் அப்படின்னு பயப்படக்கூடாது. தைரியமாக அவங்க மேலே புகார் கொடுக்கறதுக்கு முன் வரணும். என்னை போன்ற சட்ட ஆலோசகர்கள் உங்களுக்கு நிறைய பேர் அங்கே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டுக்குங்க. என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி போகலாம் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அந்த வழிமுறைகளை தொடர்ந்து போங்க. நீங்கள் குன்னத்தூர் பகுதி மக்கள் இந்த அரசு அதிகாரியின் மேலே சொல்லப்படுகின்ற இந்த பிரச்சனை உண்மையாக இருக்கும் நிலையில் அந்த அரசு அதிகாரியின் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கவே கூடாது. நடவடிக்கை எடுங்க. அதற்காக எடுக்கின்ற உங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி சார். இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப பொறுமையாகவே பதில் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. நேயர்களே, இந்த இன்டர்வியூ குன்னத்தூர் ஊராட்சி மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா பொதுமக்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாதாரணமாகவே யாரையும் பார்த்து பயப்பட வேணாம் அப்படிங்கிறத சார் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. உங்கள் ஊராட்சியில் இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள், ஊழல் சம்மந்தப்பட்டமாக ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் சட்டமன்றத்தை அணுகலாம். ஸோ அடுத்த பொது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செல்லன். இது உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் வெப் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.